வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு கேள்விக்கான விடையாக தான் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சகோதரி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சாதா ப்ளவுஸ் வந்து எனக்கு அளவு கொடுத்துருக்காங்கண்ணா. ஸோ அதை வந்து எப்படி அளவெடுத்து வெட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதே ஒரு முறையை வந்து பார்த்தீங்கன்னா, சாதா ப்ளவுஸ்லேருந்து நான் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் அளவு வச்சு ஒரு லைனிங் ப்ளவுஸ் நான் வெட்டியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சாதா ப்ளவுஸ்லேருந்து அளவை எடுத்து அதை எப்படி லைனிங் ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதைத்தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே போக முடியும் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சகோதரி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ், அதாவது சாதா ப்ளவுஸ், அதாவது ஃபுல் வாயிலில் வந்து தைக்கப்பட்ட ஒரு ப்ளவுஸ். ஸோ இந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் நான் வெட்டியிருக்கேன். ஸோ அதில் அந்த சாதா ப்ளவுஸுக்கும் இந்த சாதா ப்ளவுஸில் வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டியிருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு மெஜர் பண்ணி மட்டும் காட்டுறேன். ஸோ அதுலேருந்து எப்படி சாதா ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வெட்டும்போது எந்தெந்த அளவுகள் நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறேன். கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போது இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு பாருங்கள். கரெக்டாக நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க. கவனமாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு 19.5 இன்ச். ஓகேங்களா? ஸோ அளவெடுக்கும் போது இந்த பகுதியில் எங்கேயுமே சுருக்க வந்துடக்கூடாது. நல்லா கரெக்டாக இழுத்து விட்டு ஒன்று போல் மடித்து வச்சு அப்புறமா அளவெடுக்கணும். ஓகேங்களா? இதோட மார்பு சுற்றளவு 19.5 இன்ச். ஓகேங்களா? கரெக்டாக 19.5. ஸோ இது வந்து உன்னி பேக் தட்டு மட்டும் அளந்து நம்ம வந்து முழுமையான அளவு வந்து எடுக்கக்கூடாது. அதற்கடுத்து நம்ம ஃப்ரண்ட் தட்லேயும் வந்து நம்ம அளந்து பார்த்துக்கணும். 19.5 இன்ச் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். பாருங்கள், இது ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். ஸோ எப்போவுமே இந்த இடத்துல கொக்கி பீஸ் உள்ளே பிடிக்கிறதுக்கு துணி ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். ஸோ அதுலேருந்து நம்ம இந்த கை ஜாயிண்ட் அண்ட் சைடு ஜாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல வந்து இந்த துணியை வந்து நம்ம அளவெடுக்கணும். பாருங்கள், இந்த துணியை அளவெடுக்கும் போது லேசாக கொஞ்சம் இழுத்துக்கணும். ஓகேங்களா? அதாவது ரொம்ப இழுத்துக்கூடாது, கொஞ்சம் ஸ்லைட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9.25 வருது. ஓகேங்களா? ஸோ 19.5 இன்ச்சில் பாதி 9.25 வருது. அதே போல் இந்த ப்ளவுஸோட இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? ஸோ இதையும் வந்து அளந்துக்கணும். இதையும் கரெக்டாக நம்ம இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் அந்த சைடு ஜாயிண்ட் வருது இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்ஜின் வச்சுக்கணும். ஸோ அதுலேருந்து இப்படி மார்ஜின் எடுத்துக்கிட்டு இதுலேயும் வந்து பாருங்கள், உள்ள பிடிமானத்துக்கு உண்டான சேர்த்துக்கூடிய அளவு சேர்த்து தான் அளவு நம்ம மெஜர் பண்ணணும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 9.25 வருது. ஸோ இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு 19.5, அதாவது 39 இன்ச்சு இந்த மார்பு சுற்றளவு இந்த ப்ளவுஸோட ஒரிஜினல். ஸோ அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ இதே அளவு தான் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் வெட்டணும். இதுலேருந்து வேறு எந்த அளவும் மாற்றக்கூடாது. ஸோ இந்த ப்ளவுஸை கேட்டப்போல் நான் வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் நான் வெட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து இது வந்து சாதா ப்ளவுஸ். ஸோ இந்த சாதா ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இதில் என்னென்ன அளவுகள் இதில் மாற்றம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பாருங்கள். ஸோ 39, 19.5 இன்ச் 19.5 இன்ச் வந்து நம்ம வந்து அதில் வந்து பேக் தட்டில் அளவு எடுத்தோம். இப்போது இதில் ப்ளவுஸோட அளவு கேட்டப்போ வந்து நீங்கள் கழுத்தோட உயரமோ இல்லை ப்ளவுஸோட உயரமோ எந்த மாற்றமும் செய்யாதீங்க. ஸோ ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் மாற்றம் செய்யக்கூடியது பாருங்கள், 19.5 இன்ச் அதில் பாதி 9.25. பட் இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்லி பாருங்கள். 19 இன்ச்சுக்கு பதிலாக நான் பாருங்கள் 9.25க்கு பதிலாக 10 இன்ச். இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? 1/4 இன்ச்சு மட்டும், அதாவது நம்ம மடித்து போட்டு நம்ம வெட்டக்கூடிய அளவு இருக்கு இல்லையா? ஸோ இந்த அளவுலேருந்து 1/4 இன்ச்சு மட்டும் மார்பு சுற்றளவு சேர்த்துருக்கேன். இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால. ஸோ இதுக்கு எந்த ஒரு மாற்றமும் வேறு எந்த அளவுகளும் எந்த சேஞ்சும் பண்ணலை. ஸோ இந்த அளவை பேஸ் பண்ணி இந்த ப்ளவுஸுக்கு நான் வந்து ஃப்ரண்ட் கட்டிங் வெட்டியிருக்கேன். இந்த ப்ளவுஸில் நீங்கள் வந்து எந்த அளவு வந்து வேறு எதுவும் மாற்றங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. கழுத்தோட உயரம் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதையே வச்சுக்கணும்.
சைடில் என்ன வருதோ, அதாவது ஆம்கோல் அளவு என்ன வருதோ அதை வச்சுக்கணும். இதில் நான் மாற்றம் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸோட முன்பகுதி முன் கட்டிங்கோட உயரம், ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளவுஸில் பாருங்கள், இதில் ப்ளவுஸோட முன் கட்டிங்கோட உயரம், ஓகேங்களா? ஸோ ப்ளவுஸோட கட்டிங்கோட உயரத்தில் பாருங்கள், கரெக்டாக இந்த ஷோல்டர் பகுதி, ஷோல்டர்லேருந்து டாட் வரக்கூடிய இடத்துல நேராக இப்படி பிடிச்சிருக்கேன். இதில் ஷோல்டரில் வந்து நம்ம 1/4 இன்ச்சு பாயிண்ட் பிடிப்போம். ஸோ அந்த இடத்துல இது மிடில், நான் ப்ளவுஸ் மடிச்சிருக்கிறதும் இதுவும் மிடில், அதாவது நடுப்பகுதி. ஸோ இதில் வந்து கரெக்டாக எந்த இடத்துல மார்ஜின் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல மார்ஜின் வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம கீழையும் பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் நமக்கு துணி வேணும். பட் நான் இதில் வந்து 1 இன்ச்சு வச்சுருக்கேன். அதாவது 1 இன்ச்சுக்கு ஜஸ்ட் ஒரு புள்ளி அளவு மட்டும் கம்மியாக வச்சுருக்கேன். அதாவது சாதா ப்ளவுஸ்லேருந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் வெட்டும் போது மட்டும், ஓகேங்களா? இதே சாதா ப்ளவுஸ் வெட்டும் போதும் இது எந்த அளவு இருக்கோ அதே அளவு வெட்டினா போதும். ஓகே, ஸோ சாதா ப்ளவுஸ்லேருந்து லைனிங் ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ணும்போது நான் வந்து ஃப்ரண்ட் கட்டிங்கோட உயரம் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு சேர்த்துருக்கேன், ஓகேங்களா? இந்த உயரம் நீங்கள் அதிகமாக வைக்கணும். ஸோ சாதா ப்ளவுஸ்லேருந்து லைனிங் ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ணும்போது மார்பு சுற்றளவு அளவை விட 1/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். அதாவது 4ல் 1 பங்கு வச்சு வெட்டுறோம், அந்த வெட்டின அளவில் நீங்கள் 1/4 இன்ச்சு சேர்த்துக்கணும், ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த ப்ளவுஸோட மொத்த சுற்றளவில் மொத்த 1 இன்ச்சு நம்ம வந்து அதிகமாக வைக்கிறோம். அதை விட நம்ம வேற எதுவும் செய்யலை. ப்ளவுஸோட உயரத்தில், பின் உயரத்தில் எந்த மாற்றமும் செய்யலை, கழுத்தோட உயரத்தில் எந்த மாற்றமும் செய்யலை. நாமும் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த லூஸுக்கு ஏற்ற போல் ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து வெட்டியிருக்கோம். இதில் கட்டிங்கோட உயரத்தை மட்டும் 1/4 இன்ச்சு சேர்த்துருக்கேன். அதே போல் சைடுலையும் பாருங்கள், இந்த ப்ளவுஸோட சைடும் பாருங்கள், இது பிடிமானம், பிடிமானத்திலேருந்து வரக்கூடிய அளவுகள் பாருங்கள் கரெக்டாக அதே அளவு தான் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே போல் முன்பாகமும் உங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது, ஓகேங்களா? உங்க பாருங்க, பிடிமானம் இங்கே அளவோட 3/4 இன்ச்சு சேர்த்து வைப்போம். இந்த இதில் எந்த மாற்றமும் பண்ணல. இப்போ முன்பகுதியில் வந்து முன்பகுதியில் கொக்கி பீஸ் இடத்துலையும் நம்ம எந்த மாற்றமும் பண்ணலை. அதே போல் சைடு வரக்கூடிய இடத்துலையும் நம்ம எந்த மாற்றமும் பண்ணலை. பட் கட்டிங்கோட உயரத்தில் மட்டும் 1/4 இன்ச்சு சேர்த்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ லைனிங் ப்ளவுஸ், சாதா ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வெட்டும்போது நிச்சயமாக இந்த அளவுகள் நீங்கள் வந்து கண்டிப்பாக மாற்றம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதுவே நீங்கள் சாதா ப்ளவுஸ் வெட்டுறீங்க அப்படின்னா, சாதா ப்ளவுஸ் வெட்டும்போது இந்த இடத்துல பாருங்க, இந்த அளவுகளில் வந்து எந்த மாற்றம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதுவே நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் நான் இப்போ சொன்னேன், இதே அளவை நீங்கள் வந்து நியர் கட்டிங் வெட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த ப்ளவுஸோட முன் பகுதி கொக்கி பீஸ் அளவு இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருந்து இப்போ பாருங்க, இது பேக் தட்டோட உயரமா, இதுல இருந்து என்ன பண்ணிக்கிறீங்க, கொஞ்சமா ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் பாருங்க, இந்த 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும், ஜஸ்ட் சும்மா ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் சைடில் முன்பக்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அளவுல இருந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நேர் கட்டிங் வெட்டினா மட்டும். இதுவே நீங்கள் கிராஸ் கட்டிங் வெட்டினீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸோட நடுப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். சைட்லையோ கொக்கி பீஸ் வர இடத்துலையோ நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. அதே போல் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ப்ளவுஸோட கை லூஸ் அளவு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். பாருங்க, 7.25 இன்ச்சு இருக்குது. ஸோ ஆம்கோல் சுற்றளவு இப்படி தான் நேராக தான் அளவு எடுக்கணும். அதாவது கை பாருங்க இப்படி நேராக பிடிச்சிக்கணும். இதில் இந்த ஆம்கோல் ஜாயின் வருது இல்லையா, இதில் இப்படி நேராக பிடிச்சிக்கணும். இப்படி பிடிக்கும்போது 2ஆம் மடிப்பு வரக்கூடிய இடம் இதுதான் கையோட நடுப்பகுதி, ஓகேங்களா? இந்த நடுப்பகுதியை பார்க்கும்போது கை பாருங்க இந்த அமைப்பில் இருக்கணும். மடிக்கும் போது ஒரே ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ இந்த அமைப்பு தான் கையோட ஆம்கோலோட வந்து பார்த்தீங்கன்னா அளவு. ஸோ ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் அளவு 7.25 இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி வெட்டியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு நம்ம கை வெட்டக்கூடிய அளவு பாருங்க 7.25 தானே நான் சொன்னேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் எவ்வளோ வச்சிருக்கேன்னு 7.5 இன்ச்சு வச்சிருக்கேன். 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம வந்து சாதா ப்ளவுஸில் வந்து லைனிங் ப்ளவுஸ் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணும்போது மார்பு சுற்றளவு 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்துருக்கோம். அதே போல் கையோட லூஸ்லையும் 1/4 இன்ச்சு சேர்த்துருக்கோம்.
அதற்கப்புறம் இந்த பிளவுஸோட கட்டிங்கோட உயரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தவிர்த்து நீங்க வந்து வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. ஸோ இந்த வீடியோல சொன்ன விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சாதா பிளவுஸ்ல இருந்து நீங்க லைனிங் பிளவுஸ் நீங்க எந்த அளவு வெட்டினாலும் சரிதான், இந்த நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எப்பவுமே குட் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அல்லது 82 48 11 51 01 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பிங்க. ஃபோன் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு டெய்லரிங் கிளாஸ்ல அதாவது பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங்ல ஆன்லைன் கிளாஸ் மூலியமா நீங்க கத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண்ணுக்கு உங்களுடைய செய்திகள், உங்களுடைய விஷயங்கள், அதாவது நீங்க என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, எதை நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட டீட்டெயில மெசேஜ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி வைங்க. ஸோ உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே நான் கண்டிப்பா வந்து தரேன். ஸோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.